இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நமது ஆண்டவரும் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறவருமாகிய இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் எனது அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நல்ல வேளையிலே எப்ராஹிமை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 11வதாக எப்ராஹிமை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், பாவம் செய்வதற்கு பலிபீடத்தை கட்டினான் என்று ஓசியா 8:11 பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பலிபீடம் என்பது ஒரு பரிசுத்தமான இடம், தேவனை வழிபடக்கூடிய இடம், தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம், தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இடம். அப்படிப்பட்ட அந்த இடத்திலே, அந்த பலிபீடத்தின் இடத்திலே எப்ராஹிம் பாவம் செய்வதற்காக பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு பரிசுத்தரை விட்டுவிட்டு பரிசுத்தமில்லாத காரியங்களை செய்து தங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இடித்து போட்டு நாசமாக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களே, வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பலிபீடத்தை கட்டி கர்த்தரை விட்டு பின்வாங்கினான் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:23 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பலிபீடத்தை கட்டி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்கு நேராக பார்க்கிறோம். பலிபீடத்திலே பலிபீடத்திலே உங்கள் பண்டிகை பலியை கொண்டு போய் கயிறுகளால் இணைத்து கட்டுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது, பலிபீடமாகிய இயேசுவின் கிறிஸ்துவோடு கூட அன்பின் கயிறுகளால் இணைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்டினோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமும் சமாதானமுமாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது நீதிமொழிகள் 14:34 பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இகழ்ச்சியும் கேடும் வெட்கமும் துக்கமும் மனசங்கடமும் தற்கொலையும் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விபச்சாரம் செய்து இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிற எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வழிதப்பி போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விபச்சார பாவத்துக்கு ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நீதிமொழிகள் 21:4 நாம் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் போடுகின்ற காரியங்கள், வெளிச்சங்கள், சினிமா, டிராமா, மோகம், இன்றைக்கு பலவிதமான கேளிக்கை விடுதிகள், இவையெல்லாம் அருமையானவர்களே, மதுபான விடுதிகள், டான்ஸ் கிளப்புகள், இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 59:2 நாம் பார்க்கும் பொழுது, பாவத்தினால் அவர் நமக்கு செவி கொடுக்கவில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தினால் நாம் என்ன கேட்டாலும் அது தடையாய் காணப்படுகிறது. நம்முடைய நன்மை தடை பண்ணப்படுகிறது. இதை உணராமல் அருமையானவர்களே, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொன்னது போல இன்றைக்கு இருளடைந்து நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஆகையினாலே தான் மீகா 7:9 கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பாவம் செய்கிற பொழுது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோம், மனுஷனுக்கு விரோதமாய் அல்ல. நம்மை ஆராதிக்கிற, நாம் தொழுது கொள்ளுகிற, நம்மை ஆசீர்வதிக்கிற, நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிறோம். ஆகையினாலே தான் யோவான்
எழுதின சுவிசேஷம் 5:14 அதிக கேடானதொன்று வராதபடி பாவம் செய்யாதே என்று வேதத்திலே தெளிவாய் நாம் பார்க்கிறோம். அதிக கேடு, பாவம் செய்வதனாலே அதிக கேடுகள், ஆம், அதிக கேடுகள் என்று சொன்னால் சொல்ல முடியாத கேடுகள், பலவிதமான சாபங்கள், போராட்டங்கள், இவையெல்லாம் சூழ்ந்து விடுகிறது. அதாவது குணமாக்க முடியாத வியாதிகள், இவையெல்லாம் சூழ்ந்து விடுகிறது. இவற்றின் நிமித்தம் எவ்வளவுதான் செலவழித்தாலும் வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, ஆகையினாலே தான் 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே அநீதியாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவினை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில் என்னாகமம் 32:23 உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கன்பானவர்களே, சிம்சோனுடைய பாவம் அவனை எப்படி தொடர்ந்து பிடித்ததோ அதே போல அருமையானவர்களை சவுலுடைய பாவம் எப்படி அவனை தொடர்ந்து பிடித்ததோ, எப்படி அருமையானவர்களே இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடித்ததோ அதே போல பாவம் அநேகருடைய வாழ்க்கையை தொடர்ந்து பிடிக்கிறது. அனனியா சப்பீராளுடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடித்தது. இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். பார்த்தும் வாசித்தும் கேட்டும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் காணப்படுகிறது. ஆகையினாலே தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:19 ஒரே மனுஷனின் கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதாமினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்துக்குள் வந்தது. அந்த உலகத்துக்குள் வந்தது மாற்றமில்ல, அநேக ஆத்மாக்களுக்குள் வந்தது, அநேகரை அழித்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே தான் 1 யோவான் 5:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறான். நீதி செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பரிசுத்தமாய் வாழ்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆனபடியினால் அவன் தேவனோடு இணைந்திருக்கிறான். ஆகையினாலே அநீதியிலே பாவத்திலே வாழ்கிறவன் அருமையானவர்களை குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் ஜீவித்து விபச்சாரம் செய்து ஏமாற்றம் செய்து கொள்ளைகள் அடித்து பலவிதமான சுய லாபத்துக்காக கள்ளத்தனமான வியாபாரங்களை செய்து பணத்தை சேர்த்து இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் வேதனைப்படுகிற அநேகர் உண்டு. இவர்களெல்லாம் பிசாசினால் உண்டாகியிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு சம்பளம் உண்டு. நாம் செய்கிற பாவத்திற்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, அதுதான் மரணம். அது நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை மறந்து விடவே கூடாது. 1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18:20 பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று பார்க்கிறோம். பாவம் செய்யும் பொழுது முதலாவது சரீரம் சாவது இல்லை, சாவது அருமையானவர்களே ஆத்மா. ஆகையினாலே தான் ஆதாம் பாவம் செய்தவுடன் அவன் மரிக்கவில்லை, அருமையானவர்களே அவனுடைய ஆத்மா மரித்து போய்விட்டது. சிம்சோன் பாவம் செய்தவுடனே அருமையானவர்களே அவன் மரிக்கவில்லை, அவனுடைய ஆத்மா மரித்து விட்டது. சவுல் பாவம் செய்தவுடனே அவன் மரிக்கவில்லை, உடனே அவனுடைய ஆத்மா மரித்து விட்டது. ஆகையினாலே தான் இந்த அருமையான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே எல்லாவற்றையும் நாமே நிதானித்து ஆராய்ந்து நாம் தேவனண்டை திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38:17 நாம் பார்க்கிற பொழுது, என் பாவங்கள் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டீர் என்று பார்க்கிறோம். என் பாவங்களை, என் அக்கிரமங்களை அவர் என்ன செய்கிறார்? நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். முதுகுக்கு பின்னாக இருப்பதை நிச்சயமாகவே நாம் திரும்பி பார்க்க முடியாது. நம்முடைய முதுகுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அதே போல நம்முடைய பாவத்தையும் இயேசு என்ன செய்கிறாராம்? மன்னித்து அவருடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிறார். அவர் அந்த பாவத்தை திரும்பி பார்க்கிறவர் அல்ல,
பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, மீகா 7:9 நமது பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டீர் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய தேசத்தினுடைய ஒரு விமானம் ஒன்று கடலில் விழுந்தது. இன்று வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், கிடைக்கவில்லை. அதே போல அருமையானவர்களே, நிச்சயமாகவே நாம் செய்கிற பாவம் அந்த ஆழத்துக்கு போய்விட்டது என்று சொன்னால், அருமையானவர்களே, அதை அவர் எண்ணி பார்க்கிறவர் அல்ல. ஆம் அருமையானவர்களே, அதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் ஆழத்தில் விழுந்து விடாதபடி பரிசுத்தருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே விழுந்து அவருடைய அன்புக்கு நேராக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமானால், வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வேதம் மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு என்று மார்க்கு 2:10 பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க இயேசு ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. ஆம், இந்த எப்ராயிம் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மன்னிக்கிற இடத்துக்கு வராதபடிக்கு, பாவத்தை மன்னிக்காத, அக்கிரமத்தை மன்னிக்காத, அக்கிரமத்திலும் ஆக்கினையிலும் தள்ளக்கூடிய பிசாசுக்கு நேராக அவன் கடந்து போய் அதற்கேற்றபடி பலிபீடங்களை கட்டி அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கி அவன் தன் வாழ்க்கையை இழந்து வேதனைப்பட்டு ஒடுங்கி போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி இந்த நாளிலே நாம் தேவனோடு இணைந்து நம்முடைய பலிபீடத்தை கட்டுவோம், பரிசுத்தத்தின் பலிபீடத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடி செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்ராயிம் பாவம் செய்வதற்காகவே பலிபீடத்தை கட்டினான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, அந்த பாவம் செய்வதற்காக அவன் பலிபீடத்தை கட்டி அவன் வாழ்க்கையை இழந்து, அவன் ஜீவியத்தை இழந்து, அவன் சின்ன பின்னமானது போல நாங்களும் அவிதமாய் ஆகிவிடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து, எங்களுடைய விபச்சாரங்களை மன்னித்து, வேசித்தனங்களை மன்னித்து, கொலைவெறிகளை மன்னித்து, பிடிவாதங்களை மன்னித்து, சுயத்தை மன்னித்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத கனியற்ற அத்தனை காரியங்களையும் மன்னித்து, உம்முடைய கல்வாரியின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து, உமக்கு பிரியமும் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றி நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த ஆசீர்வதித்து எங்களை அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதமாய் வளர செழிக்க, எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, மகிமையின் தேவனுக்காக நாங்கள் ஆண்டவரே மனசாட்சி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து ஆண்டவரே மகிமையின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.